விஜயன் காவேரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னு சேருவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயோட வாழ்க்கையை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க ராகினி பசுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து. பட் அவங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பிளான் விஜய்க்கு எதிராக போட்டு வச்சிருக்காங்க. ஒன்னு நம்பிராஜன் சொல்லி அவங்களோட சொந்தக்காரங்கள், அதாவது வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் போய் பார்த்து பேசி வாங்க நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு ஒருத்தர், அவர் போய் நம்ம தட்டி கேட்போம், நியாயம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து விஜய் கிட்ட பிரச்சனை பண்றது. விஜய் இதுக்கும் சரிப்பட்டு வரல அப்படின்னா ஆப்ஷன் பி யூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணது விஜய் தான் இந்த குற்றத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேர்ல இல்லாத ஒரு பொய் சொல்லி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறது. இதுதாங்க அன்பரசை வச்சுதான் அந்த பிளான் போட்டிருக்காங்க. இதுதாங்க அவங்க பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு எதிராக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும் அவரை சுத்தி என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் தேவையே இல்லாம பிளானை போட்டு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவையும் உள்ள இறக்கிட்டாங்க. வெண்ணிலாட்ட நாங்க விஜய் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், நாங்க சொல்ற விஷயத்தை நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பா விஜய் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை ஏத்தி விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வெண்ணிலா விஜய் கிட்ட போய் பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட போய் சண்டை போட வைக்கிறாங்க. சோ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய், வெண்ணிலா, காவேரி இவங்க மூணு பேருமே நிம்மதியா இருந்துடக்கூடாது. அதுல முக்கியமா காவேரி வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருந்துடக்கூடாது. காவேரி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நடுத்தருவுல எப்ப நிக்கிறாங்களோ அப்பதான் ஓய்வாங்க பசுவதியும் அவங்க பொண்ணான ராகினியும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள நிம்மதியா இருக்க விடவே மாட்டாங்க. இதுதான் அவங்களோட வன்மம். சோ இந்த வன்மத்தை வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு பிடிப்பு இல்லாம இருந்தது. விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா காவேரி கன்சீவா இருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் அங்க வேலைக்கே ஆகாது. ஏன்னா கோர்ட்டே வந்து பார்க்கும் ரைட்டு அவர் வந்து இவங்க கூட தான் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, குழந்தை பெற்றுக்க போறாங்க, இந்த இடத்துல நீங்க யாருமா இடையில அப்படின்னு சொல்லி இவங்களை அடிச்சு துரத்தி விட்டு காவேரி அண்ட் விஜய் அவங்கள தான் சேர்த்து வைக்க போறாங்க. இவங்க போட்ட பிளான்லாம் போட்ட கணக்கு எல்லாமே கடைசியில் வந்து புஷா தான் போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இவங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், காவேரி எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு எங்க கோபம் வருது அப்படின்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு எதிராக அண்ட் அவருக்கு எதிராகவும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவும் விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்சு விஜய் சும்மாவே இருக்காரு பாத்தீங்களாங்க, அதுதாங்க இங்க பிரச்சனையா பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கப்புறமாவது காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா களத்துல இறங்கணும். ஏன்னா விஜய் மட்டும் தான் இப்ப வந்து போராடிக்கிட்டு இருக்காரு, காவேரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா மத்த எல்லாரும் அப்படியே அமைதி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா காவேரி விஜய் கூட நின்று அவருக்கு ஆதரவா சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா காவேரி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கு பதில் காவேரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒதுங்கி போற மாதிரி தான் முயற்சி பண்றாங்க. நீங்க பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வாங்க சார், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர வாங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனை சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் காவேரி எதுவுமே சொல்லல. எப்ப இந்த விஷயத்த சொல்றாங்களோ அப்பதாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.